சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜனவரி 17ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 3ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். தைரியமாக பிரயாணம் செய்யலாம். தொலைதூர பிரயாணங்கள், ஆடம்பர பிரயாணங்கள், சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்களால் இந்த விஷயத்தை முடிக்க முடியும்னா தாராளமாக முடிக்க முடியும். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எடுத்தோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்காமல் விடாது. அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். மெயினாக ஃப்ரெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுறது, நட்புக்காக செலவு பண்ணுறது, பசங்களுக்காக செலவு பண்ணுறதுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட பசங்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வரணும்னா அடுத்த ஒரு வாரத்தில் வந்துடும். அதற்கான விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது. மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாழ்க்கையும் தேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் வரும். நிறைய பேருக்கு அடுத்த ஒரு வாரத்தில் 10 நாளில் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் நண்பர்களோடு இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை முடித்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரும். நிமிஷத்துக்கு 10,000 எண்ணம் வந்துன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே கன்ஃபியூஷன் தான். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், ஏன் பண்ணும், இப்படி கடன்னு திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலைமை மாறும். இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக முடியும். நமக்கு நினைக்கிறதோட பல விஷயங்கள் நானே எதிர்பார்க்கல, ஈஸியாக நடந்துச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அது உங்களால் மட்டுமே முடியும்னு பிளானிங்கில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். ஆனால் பசங்களோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பசங்க டென்ஷன் ஆகிறது, இல்லை நீங்கள் ஒரு மாதிரி பிபியாக இருக்கிறது, இந்த மாதம் முழுக்க அப்படி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த நாள் மெயினாக பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே முழு மூச்சாக எடுத்து பார்க்கணும். எந்த விஷயத்தையுமே எனக்கு கரெக்டாக முடிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருந்தால் நடந்துடும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற தைரியம் தகுதியும் ரெண்டுமே இருக்கணும். பெரிய ஒரு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். தன பிராப்தம் கைகூடும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். யோகஸ்தானம் அதிகமாக இருக்கு. அதனால் 2 நாள் பேசிய காரியத்தை முடிச்சிருவீங்க. சுப விரயங்கள் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். அமோகமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எதுவாக இருந்தாலும் யாருக்காகவும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க.
நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். பெரிய வெற்றியும் பெரிய மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வருணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு சின்னதாக கட்டி சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த 1 வாரம் 10 நாள் நடக்கும். கொஞ்சம் பார்த்துங்க. இல்லைன்னா உடம்பு லைட்டாக ஜுரம் வரும். மெயினாக கால்கள் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அது நியூட்ரிஷனல் வேல்யூ இல்லை விட்டமின் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கங்க. மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்தில் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்துக்காக செலவு, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக அடுத்த 1 மாதத்தில் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டங்கள் கூடிய நாளாக இருக்கப்படுது. சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்க்க வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, பயமே கிடையாது. நண்பர்கள் மூலியமாக லாபம். நிறைய பேர் காதலன் அல்லது காதலியை பார்ப்பீங்க. பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள். டென்ஷனால் இல்லாமல் ஈஸியாக ஒரு வேலையை முடிக்கக்கூடிய நாள். பெரிய ஒரு சக்தி இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகப்படுது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.